பொட்டன்ஷியல் உள்ளார்ந்த ஆற்றல் புரிந்தது. ஒரு பகுதி நேரமாக எடுத்துக்கிட்டா நீங்க 10 வருடங்கள் கழித்து இந்த நிறுவனத்தினுடைய அம்பாசிடர் அவங்க முன்னாடி நின்றுட்டு. ரத்தன சுருக்கமாக இந்த 10 வருஷத்துல எனக்கு என்ன கிடைச்சிருக்கிறது முன்னாடி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் லைக் பார்க்கணும். லைக் இதான் நான் என்னுடைய கலைநாட வயதில் எடுத்த படம். இப்படிங்க இந்த படத்தில் இருக்கிறவங்க சாதாரண வாழ்க்கை வாழ்றவங்களா அல்லது இப்படி ஒரு ராஜ பரம்பரை வாழ்க்கை வாழ்றவங்களா? இந்த படம் எடுத்து ஒரு 9-10 இயர்ஸ் கழிச்சு இந்த படம் எடுத்தாங்க. இப்ப இருந்த பின்னாடி போனீங்கன்னா ஒரு 25-28 வருஷங்களுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படம். இந்த வெள்ளை சட்டை போட்டு வெள்ளை பேண்ட் போட்டுட்டு குங்குமம் போட்டு வச்சுட்டு கண்ணாடி போட்டு ஒருத்தர் இருக்கிறார் இல்லைங்களா, அவர் தான் இப்போ முன்னாடி இந்த மைக்கை பிடிச்சி பேசிக்கிறாங்க. தெரியுதா? தெரியுதா? தெரியும். யார் வயசு ஜாஸ்தி, இவருக்கு அவருக்கா? அது 25 வருஷம் தான் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி டபுள் ஆக்ட்லாம் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு இடம் நிஜ வாழ்க்கையில வெஸ்டிஜ். அங்கதான் பார்த்துருக்கோம். செப்டம்பர் 5, 2009 ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து அரசாங்கத்துறை நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அம்மா பேரில் அதை எடுத்தேன். ஸோ 10 இயர்ஸ் ஆயிருக்கு. இது ஒரு பகுதி நேரமாக ஒரு 3 வருஷம், இது நேரம் ஃபுல் டைம். இப்போ நான் இதுக்கு என்ன பண்ணினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எவ்ரிடே கவனமாக கேட்குறீங்களா, எவ்ரிடே இதற்காக 2 மணி நேரம் நிச்சயமாக கொடுப்பேன். எவ்ரிடே 6 மணிக்கு ஆஃபீஸ் முடிஞ்சாலும் சரி, 7 மணிக்கு முடிஞ்சாலும் சரி, 8 மணிக்கு முடிஞ்சாலும் சரி, யாரையோ நண்பரோ உறவினரையோ காரில் உட்கார வச்சுக்கிட்டோ அல்லது ஒரு காஃபி டேவியோ அல்லது அவங்க வீட்டுக்கு போய் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, நம்ம எல்லாம் சேர்த்து செய்யலாம், நம்ம வாழ்க்கையை மாற்றலாம் அப்படிலாம் ஒரு 1 மணி நேரம் பேசிட்டு. என்னுடைய வீடு இந்த தாம்பரம் பகுதி தான். ஸோ சிட்டிலேருந்து இங்கே வரணும்னா எல்லாரும் தெரியும், 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். இப்போ ராத்திரி 12 மணி 1 மணிக்கு முன்னதாக இந்த செப்டம்பர் மாதம் என்னுடைய வீட்டு கதவை கட்டளை நடந்தது. அப்புறம் தான் அதே மாதிரி சனி ஞாயிறு கிழமையில் பார்த்தீங்கன்னாக்கா சென்னையிலே இருக்க மாட்டேன். இருந்து கிளம்பி அப்படியே திருநெல்வேலி போயிடுவேன், அல்லது பெங்களூர் போயிடுவேன், அல்லது கோயம்புத்தூர் போயிடுவேன், அல்லது பாண்டிச்சேரி போயிடுவேன். அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, நம்மளாம் சேர்ந்து செய்யலாம், நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கலாம் கற்றுக்கலாம். இப்படிதான். ஸோ அந்த முதல் மாதம் எனக்கு வந்த வருமானம் பாருங்க, தினம் ராத்திரி 12 மணிக்கு சனி ஞாயிறு வீட்டில் இல்லை. இது பண்ணதுக்காக ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்சேன் அப்படின்னு வீட்டில் சொன்னாக்கா வீட்டில் என்ன சொல்லுவாங்க? ரொம்ப புத்தாலியாக நடந்துக்கே சொல்லுவாங்களா? சொல்லுங்க. மண்டை கிட்ட கண்டு போச்சாடான்னு கேட்கணும். கேள்வி கிட்டல்கள், all those things. But I knew what it is. இதுவே உங்களுக்கு நான் காமிக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியுடைய செக் ஸ்டேட்மெண்ட் இல்லை. நம்ம இன்கம் டேக்ஸ் கட்டிட்டு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய வெப்சைட்ல இருந்து எடுக்கப்பட்ட ஃபார்ம் 26AS சொல்லுவாங்க, டிடிஎஸ் ஃபார்ம்ஸ் சொல்லுவாங்க. அதுதான் உங்களுக்கு காமிப்பாரு. ஸோ நான் சேர்ந்த வருஷம் 2009 செப்டம்பர். ஸோ அந்த ஃபைனான்சியல் இயர் 2009-10 5 மாசத்துல மீது 5 மாசத்துல உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வந்ததுன்னு பாருங்க. 2 lakhs. புதுசாக புரியுதா தெரியல. முதல் மாசம் எவ்வளவு வருமானங்க? 1619 ரூபா. தட் வாஸ் செப்டம்பர், பெய்டு இன் அக்டோபர். சரிதானா? அந்த ஃபைனான்சியல் இயர் முடிவுக்கு பார்த்தீங்கன்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 5 மாசம். இப்போ முதல் மாசம் 1000 ரூபாய், இது 5 மாசம் எல்லாம் சேர்த்தோம்னா 2 லட்சம் வந்துருக்குன்னா வருமானம் என்ன லெவல்ல வளர்ந்துருக்குன்னு பாருங்க. சும்மா வேடிக்கை பார்க்காதீங்க. பரவாயில்லையா? அப்போ அடுத்த வருஷம், அதாவது ஃபைனான்சியல் இயர் 2010 2011 எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு பாருங்க. 2011-12 இந்த வருஷம் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க. 2012-13 அந்த ஃபைனான்சியல் இயர்ல எனக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க. நான் எப்படி பேசிட்டு இருக்கேன், உங்களை பார்த்து பேசிட்டு இருக்கேன். கரெக்டானா? ஹலோ,
என் கையில் ப்ரெசென்டர் இருக்கு, அதில் பட்டன் தட்டுறேன், இங்கே 2 ஸ்லைட் மாறுது. கரெக்டானா? இன்கம் இங்கே ஏறிட்டு இருக்கா கம்மியாகிட்டு இருக்கா? பட் உங்கள் கை தட்டை பார்த்தா அது கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு சந்தேகம். வர முடியும், சில பேர் நம்ப கூட முடியும். அடுத்த வருஷம் என்னாச்சு பாருங்க. அடுத்த வருஷம் பாருங்க. போன வருஷம் மார்ச் 2019 வரைக்கும், போன வருஷம் அதாவது 2018, 19 20 ஒரு மாசம் இருக்குங்க. ரைட்டா? ஹையஸ்ட் இன்கம் இயர் இஸ் அரௌண்ட் 13 lakhs. இந்த தூண் வந்து மார்ச் 2019 நிக்குது. புரியுதா? என்ன மாசம்? பிப்ரவரி 2000, மார்ச் 2020. இன்னொரு 20 நாள் போச்சுன்னா இன்னொரு 100 தூண் வரும். 1.5 கோடி. இது வரைக்கும் சம்பாதிச்சது 9 கோடி 69 லட்சம். இப்போ போட்டீங்கன்னா இட் இஸ் கிராஸ்ட் வெல் பியாண்ட் 11.5 crores 10 வருஷத்துல. புரியுதா? புரிஞ்ச மாதிரி தெரியல. கை தட்டும் போது கூட புரிஞ்சுதா எனக்கு தெரியாது. ஏன்னா புதுசா வந்தவங்கள இப்ப நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கறேன்னு வச்சுக்கோமே, உங்களுடைய கனவு வருமானம் எவ்வளவு? உங்களுக்கு வாட் இஸ் யுவர் ட்ரீம் இன்கம் அப்படின்னு கேட்டாக்கா, மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள் வில் ஒன்லி ஆன்சர் ஐ வாண்ட் a 6-figure income. கரெக்டா? என்னன்னா கரெக்டா? 6-figure இன்கம்ங்கிறது எவ்வளவு? 1 லட்சம் ரூபாய். இந்த 1 லட்சம் ரூபாய் நீ கிடைக்கிற லெவல் இருக்குமா? இல்ல. கிடைக்கிறதாக வச்சுக்கோ. அப்படி 1 லட்சம் வீதம் மாதம் நீங்க சம்பாதிச்சீங்கன்னா, நான் 10 வருஷம் சம்பாதிச்ச 12 கோடியை நீங்க சம்பாதிக்கிறதுக்கு 110 வருஷம். அந்த வாய்ப்பை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வாய்ப்பு எப்படி பார்த்தோம்னு ஒரு நிமிஷம் உங்களுக்குள்ள கேள்வி. ஞாயிற்றுக்கிழமை மதுமா வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறத விட்டுட்டு இங்க வந்து உட்காந்து அது உன்னிப்பா கவனிச்சுமா உட்காந்து. இட் டசன்ட் ஸ்டாப் ஹியர். அவனால சொல்லிட்டு போன மாதிரி வருஷத்துக்கு 2 ஃபாரின் ட்ரிப், இது வரைக்கும் 21 வெளிநாடு சுற்றுலாக்கள், 27 நாடுகளுக்கு போய் வந்துட்டேன். 27 countries. இதான் நான் போன முதல் வெளிநாடு சுற்றுலா. இந்த வாய்ப்பில் இணைந்து 10வது மாதம் ஜூலை மாதம் 2010 டோட்டல் வெஸ்டீஜ்ல 40 பேர் வந்திருந்தாங்க. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகால இருந்து ஒரே ஒரு ஆள். அந்த பச்சைப்பணியின் போட்டு ஒருத்தர் நிற்கிறார், தெரிஞ்சுக்கலாம். அவர் தான் நிற்கிறார் பாருங்க. 10 வருஷம். அப்போ ரியல் சேஞ்ச் ஹேப்பன்ட் இன் வெஸ்டீஜ். இதுதான் ப்ரூஃப். இதை தவிர வேற ப்ரூஃப் என்ன வேணும்? Every 6 months we are for a trip. January it is a smaller trip with Asian continent. July, August பார்த்தீங்கன்னா other continents like Australia, Africa, Europe அப்படி இருக்கும். ஸோ அடுத்த 6 மாதம் ஜனவரி மாதம் சின்ன ட்ரிப் ஏஷியா. இப்போ நான் போகும்போது தனியாக போகலை. இப்போ எங்கூட 9 பீப்புள் வந்திருந்தாங்க. அந்த 9 பேர்ல என்னோட அம்மாவும் இருக்காங்க, என்னுடைய மகளும் இருக்காங்க. அந்த கீழே பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா உலகத்தினுடைய அதிநவீனமான சொகுசு கப்பல் ராயல் கரீபியன் க்ரூஸ். அந்த கப்பல்ல ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல 4-5 நாட்கள் பிரயாணம் மலேசியா சிங்கப்பூர் சுற்றி வந்தோம். அடுத்த 6 மாதம் நானும் என் மகளும் சுவிட்சர்லாந்து போயிட்டு வந்துட்டு கலைப்பு கூட தீரல. அந்த வருஷம் 3 ட்ரிப்பு. ஸோ போயிட்டு வந்து அடுத்த மாதமே 15 பேரோட தாய்லாந்து போயிட்டு வந்தேன். அடுத்த 6 மாதம் 25 பேரோட மலேசியா ஜெட்டிங் ஐலாண்ட் போயிட்டு வந்தேன். அடுத்த 6 மாதம் 12 நண்பர்களோட 3 ஐரோப்பிய நாடுகள் நெதர்லாந்து, பெல்ஜியம், பிரான்ஸ் போயிட்டு வந்தேன். சும்மா அப்படியே வேடிக்கை பார்க்காதீங்க. கொஞ்சம் உங்களுக்குள்ள கொஞ்சம் சில விஷயங்களை கேட்டுக்கோங்க. ஒரே ஒரு நிமிஷம். 2012 உங்களுக்கு என்னுடைய வருமானத்தை காமிச்சேன் இல்லையா? ஹலோ, 2012 வருமானம் நான் எவ்வளவு சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க? சம்பாதி அரௌண்ட் 6.5 lakhs 7 lakhs கரெக்டுங்களா பெர் மந்த்? ஹலோ, நான் 6 லட்சம் 7 லட்சம் சம்பாதிச்சுட்டு இருக்கேன். இந்த 12 பேர் பார்த்தீங்கன்னா மினிமம்
1 லட்சத்திலிருந்து 1.25 2 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறது பாருங்க பேர். நான் முதல்ல போய் ஒரு ராத்திரி நேரத்திலயோ அல்லது சனி ஞாயிறுல லீவ் போட்டு போயிருப்பேன் இல்லைங்களா, திருநெல்வேலி என்னலாம். அப்ப போய் அவங்க பேசும்போது இவங்கெல்லாம் அப்படி கமாந்து கொடுத்து கேட்டிருப்பாங்க. நீங்க எப்படி உட்காந்துருக்கீங்க அப்படிதான் உட்காந்துருப்பாங்க. எவ்வளவு குத்தி இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. அவ்வளவு குத்தி அவங்களுக்கு என்னன்னு புரிய வச்சு அவங்க 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிச்சு, நான் 6 லட்சம் சம்பாதிச்சு, அங்க பாக்குறீங்க பாருங்க ஈஃபில் டவர். அந்த ஈஃபில் டவர் மேல போய் நின்றுகிட்டு பாரிஸ் அழகை பார்க்கும்போது தட் மூமெண்ட் கோடி ரூபாய் கொடுத்தவங்க நினைக்கிறேன். அடுத்த 6 மாதம் 55 நண்பர்களோட துபாய், அடுத்த 6 மாதம் 25 பேரோட ஆஸ்திரேலியா போயிட்டு வந்தேன். அடுத்த 6 மாதம் ஜனவரி 2014 போகும்போது நம்ம குழுவில் இருந்து மாத்திரம் 106 பேர் அடுத்த 6 மாதம் 39 பேரோட மாஸ்கோ போயிட்டு வந்தேன். அடுத்த 6 மாதம் ஜனவரி மாதம் 2015 போகும்போது 196 பேர் 196 people நாங்க போன ஃபிளைட் பாருங்க, என்டையர் ஃபிளைட் நாங்க தான். எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அடுத்த 6 மாதம் I was in Turkey, Istanbul and Cappadocia, Algarve பறந்துட்டு வந்தோம். The next 6 months we were in Indonesia, Bali. அப்புறம் we were in London and Scotland. அதுக்கப்புறம் அபுதாபி அப்படிங்கிற நாடு, தென் ஸ்பெயின் அப்படிங்கிற நாடுக்கு போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பேக் அகைன் டு பட்டாயா. இப்போ போகும்போது நம்ம டீம்ல மாத்திரம் 260 பேர், 260 people. அடுத்த 3 European countries, Austria, Slovakia, Germany. And போன வருஷம் பார்த்தீங்கன்னா திரும்பியும் சொகுசு கப்பல் ஸ்டார் க்ரூஸ். இந்த தடவை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் முழுக்க வெஸ்டீஸ் பீப்புள் 1650. இந்த 1650 பேர்ல நம்ம குழுவை சார்ந்தவர்கள் 420 பேர். 420 பேர் there were people from not only Tamil Nadu, Andhra, Kerala, Karnataka, not only that, people from Bangladesh, people from Bahrain, people from Dubai. எல்லாம் ஹலோ ஆம்பர் என்னங்க பெரிய டவுனா, சேட்டலைட் டவுன். அந்த சேட்டலைட் டவுன்ல ஒரு ஸ்கூல்ல ஒரு சின்ன ஹால்ல ஒரு முதலீடு கூட இல்லாம பார்க்கக்கூடிய இந்த வியாபார வாய்ப்பு உலகம் முழுக்க செய்யக்கூடிய சர்வதேச வியாபாரம், இன்டர்நேஷனல் பிசினஸ். போன மாசம் இந்த நிறுவனம் has opened its operation in Saudi. They have opened operations in Oman. They have opened operations in Thailand. வரக்கூடிய இந்த மாசத்துல they are going to open in Kuwait. They are going to open in Qatar. Maybe next month they will be opening in African continent, Kenya, Cameroon, Ghana அப்படி கண்ட்ரீஸ்ல, பிலிப்பைன்ஸ், வியட்நாம். ஒரு 2021ல 15 நாடுகள்ல இந்த டிஸ்ட்ரிக்ட் 2019 August, I was in South Africa. With January, I should have gone on the trip, but because of some other unfortunate incidents, I was not able to go. இப்போ இன்னொரு 3-4 monthsல இன்னொரு trip is awaiting me. புரியுதா? இந்த வாய்ப்பு வரும்போது 52 வயசுல தமிழ்நாடு சுற்றி பார்த்துருக்கலாம். ஒரு 4 வருஷம் விட்டீங்கன்னா டோட்டல் உலகத்தை சுத்திட்டு வந்திருப்பேன். 100 பைசா செலவில்லாம். ஆறாவது மாதம் இந்த கார் வாங்கினேன். இந்த கார் வாங்கி 1 வருஷத்துல இந்த கார், அந்த காரை குடிச்சு இந்த கார் வாங்கினாங்க. அந்த கார் வீட்டில் இருந்து மகள் ஓட்ட ஆரம்பிச்சா. 2 கார் வீட்டில் இருந்து 2012ல உலக கோடீஸ்வரர்களாக பயணம் பண்ணக்கூடிய 43 லட்சம் பெருமாள் 2013ல மகளே போன அந்த சர்க்குலருக்கான பசங்களுக்கான மாதிரிடா பெட்ரோல் டீசல். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க பேசிட்டு போனான். கரெக்டுங்களா? 2014ல அவர் பேர்ல இந்த காரு வெளியே நிக்குது. இப்போ ஒரு 2 வருஷத்துல 1.5 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டிட்டு அதை கொடுத்துட்டு 60 லட்சம் பெருமானமான இ கிளாஸ் காரு. 2016 இந்த கார்
அங்க 7 கார்கள் வாங்கியிருக்கேன். நீங்க 7 கார்ல வீட்டுல 4 கார் நிக்குதுங்க, 2 டிரைவர்ஸ் இருக்காங்க. ஒரு 2 நிமிஷம் பேசலாமா? 2 பேர் தான் பேசலாம் நினைக்கிறேன். பேசலாமா? நியூ பீப்பிள் புதுசா வந்தவங்க, உங்களுக்குள்ள நீங்க கேட்டுக்கிற கேள்வியே உங்களுக்குள்ள நான் அந்த கேள்வி கேட்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கணும்? நம்ம சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா 7 நாள் என்ன உழைப்பு கத்தனா நீங்க தான் ஒரு ரெஸ்ட் எடுக்கணும். இந்த ரெஸ்ட் எடுக்கிறத விட்டுட்டு இந்த வெயில் இந்த ஆள்ல வந்து உட்காந்து நீங்க கிட்ட மொக்க வாங்கிட்டு எதுக்காக வந்தீங்க? What is the purpose? என்னங்க? To earn money. இப்ப சம்பாதிக்கலையா? இப்ப சம்பாதிக்கலையான்னு கேட்கிறேன். போதல். இந்த போதலைங்கிறது எப்படிங்க? இந்த போதலை சொன்ன 2-3 பேர் இருக்காங்களா அது எல்லாருக்கும்? எல்லாரும். அடுத்த கேள்வி, வேலைக்கு நம்ம ஜாலியா போறோமா அல்லது வேலை வியாபாரத்தை நல்ல நாடு வைக்கிறோம்? நல்ல நாடு வைக்கிறோம், ஆனா போதலை. நம்ம அம்மா அப்பா எல்லாம் இதே மாதிரி வேலை வியாபாரம் பண்ணாங்களா பண்ணலையா? அவங்களுக்கு புரிஞ்சிச்சா? தாத்தா பாட்டிக்கு இல்லை. நீங்க நிறைய பேர் குழந்தைகள் எல்லாம் கூட்டு வந்திருக்கீங்க. அவங்க ஒரு 20 வயசு 25 வயசுல அவங்களும் வேலையோ வியாபாரம் பண்ணுவாங்களா பண்ணாங்களா? அவங்களுக்கு தான் பத்துமா? அதே சொல்லுங்கப்பா. பத்துமா? நல்லா தெரியுதா? 100% நல்லா தெரியுதா? நல்லா தெரிஞ்சதுன்னா ஒரு டேமேஜிங் கேள்வி தான் கேட்க போறப்போ, உங்க வயசு எவ்வளவுன்னு பாருங்க. இந்த வயசுல எவ்வளவு வருஷம் கேட்கலங்க, எவ்வளவு மாசம் கேட்கலங்க, எவ்வளவு வாரம் கேட்கல, எவ்வளவு நாட்கள் கேட்கல, எவ்வளவு மணி நேரம் கேட்கல, எவ்வளவு நிமிடம் கேட்கல, அவ்வளவு வருஷத்துல ஏதாவது ஒரு செகண்ட் ஆகுது என்னடா பண்ணிட்டு உட்காந்துருக்கோம், தலைமுறையா கல்ல நார் உடிக்கிறோமே, வாழ்க்கையில் இந்த 10ங்கிற பிரச்சனை தீரலையே, அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, இது தப்பாதோ இருக்கு. யோசிச்சீங்களா? எதுக்காக இதை கேட்கிறேன்னா, அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹோட்டல் ரூம் போனேன் இல்லைங்களா? அந்த ஹோட்டல் ரூம் போகும்போது என் தலையில நிறைய கொம்பெல்லாம் முளைச்சிருந்தாங்க. என்ன கொம்பு தெரியுங்களா? BEMBA கொம்பா கொம்பு இல்லையா? BHL அது கொம்பா கொம்பு இல்லைங்களா? ஹலோ, BHL ஒரு சீனியர் மேனேஜர் அப்படிங்கிற லெவலுக்கு பதவி, கொம்பா கொம்பு இல்லைங்களா? மாத சம்பளம் 1,40,000 ரூபாய். எவ்வளவு கொம்பு பாருங்க. நம்ம இங்க வந்திருப்போமா? இந்த மாதிரி BHL 1,40,000 ரூபாய் சம்பாதிச்சு நம்ம இங்க வந்திருப்போமா? இப்ப நான் எங்க போனேன்? என்ன தப்பு? அவங்கள்ட்ட கேள்வி கேட்ட கேள்வி எனக்குள்ள எப்போ போயிடுச்சு. 30 வருஷத்துக்கு முன்னாடி 1975 போயிடுச்சு. இந்த கேள்வியோடைய தேடுதல் வேட்டை தான் அந்த ஹோட்டல் ரூம்ல நான் போன உச்சகட்டம். பாத்தீங்க, இவ்வளவு பெரிய கூட்டத்தை நான் அந்த ஹோட்டல் ரூம்ல பார்க்கல. ஹலோ, உங்களுக்கு என்ன காமிச்சாங்களோ அதே தான் எனக்கு அந்த ஹோட்டல் ரூம்ல எனக்கு நண்பர் வந்து எனக்கு அதே தான் ஒரு லேப்டாப்ல காமிச்சாரு. LCD ப்ரொஜெக்ட்ல காமிச்சிட்டு இருக்காங்க, எனக்கு வந்து லேப்டாப்ல காமிச்சு முடிச்சுட்டு எப்படி நான் என்னுடைய வருமானத்தை கொண்டு காமிக்கிறோம் அதே மாதிரி அவருடைய வருமானத்தை எனக்கு காமிச்சாரு. எத்தனா இதுக்கு நடுவுல இந்த வியாபாரத்தை இவ்வளவு பேர் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தீங்கன்னா பிரான்ஸ் சில்வர் கோல்டுன்னு ஸ்டேஜே நிக்க முடியாம வந்து நின்று போனாங்களா? அப்படி யாரும் ஹோட்டலுக்கு வரலங்க. ஸ்டார் டைமண்ட் கூப்பிட்டாங்களா? கார் வாங்கியிருக்கேன் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க சொன்னாங்களா? யாரும் வரல. கடைசியில கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் பேருக்கு மேல வந்து நின்னாங்களா? கிரவுண்டு, யூனிவர்சல் கிரவுண்டு, வாயில இருந்து 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் 2 காரு எல்லாம் 20 பாரி ட்ரிப் அப்படி யாரும் வரல. இதுக்கப்புறம் நானும் மேல வந்திருக்கேங்க. இதுக்கு அப்புறமும் நம்மளால டிசைட் பண்ண முடியல. நான் எப்படி டிசைட் பண்ணப்போ சிம்பிள், தப்பா எடுத்துக்காதீங்க, காமன் சென்ஸ். பிகாஸ் எனக்கு வந்ததுக்கா வருமானத்தை காமிக்கும் போது முதல் மாசம் இஸ் இன்கம் வாஸ் 55,000, நெக்ஸ்ட் மந்த் இஸ் இன்கம் வாஸ் 96,000, the third month it was 1.25 lakhs,
11th month his income was 3.25 lakhs. He is taking delivery of a Benz. 18வது மாசம் he is showing me the plan. அவருடைய மாத வருமானம் 4.5 லட்சம் ரூபாய். இப்போ ஒரு 6 மாசத்துல அவருடைய வருமானம் என்ன ஆகுங்க? ஹலோ, நான் எல்லாரும் கேட்கறேங்க, 4 மாசத்துல என்ன ஆகும்? ஏறும். நல்லா தெரியுதா? இன்னொரு 6 மாசத்துல இன்னும் ஏறும். கரெக்டானா? எனக்குள்ள போச்சு காட்டு. BMBA முடிச்சுட்டு BHL நிறுவனத்துல 34 வருஷம் சர்வீஸ். திருப்பி தப்பா எடுத்துறாதீங்க. BMBA முடிச்சுட்டு BHL 34 வருஷம் சர்வீஸ் போட்டதுக்கு அப்புறம் தானே ஒரு அப்படி நான் நினைக்கல. இவ்வளவு பண்ணி 1,40,000 சம்பாதிக்கிறோம். 2 லட்சம் எப்ப ஆகும் தெரியல. ஆனா இங்க தெரியுது 6 மாசத்துக்கு ஒரு தடவை வருமானம் ஏறுது. சார் என்ன சார் பண்ணீங்கன்னு கேட்டேன். நீ என்ன பண்றியோ அதாடா நானும் பண்றேன். எனக்கு வருமானம் இல்லடா, எனக்கு வருமானம் இருக்கலாம். எல்லாரும் அரைச்சா மாதிரி என்ன சார் சொல்றீங்கன்னு. அதால பழுத்திச்சியா, குளிச்சியா, பவுடர் போட்டுக்கிட்டியா, கிரீம் எல்லாம் போட்டுக்கிட்டியா, டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டியான்னு கேட்டாரு. எனக்கு வருமானம் இல்லடா, எனக்கு வருமானம். அடுத்தது வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் எங்கிருந்து வந்திருக்கேன்னு கேட்டாரு. டெல்லியில இருந்து வந்திருக்கேன் சார் அப்படின்னு. நான் டெல்லியில இருந்து கிளம்பும்போது உனக்கு போன் பண்ணேனே, அப்ப நீ எனக்கு என்ன சொன்னேன்னு கேட்டாரு. வராதீங்க சார் சொன்னேன் சார் அப்படின்னு. ஹலோ, இதெல்லாம் வந்து இங்க பேசாத, இதெல்லாம் பருப்பு வேகாது, இங்க வராத, டெல்லியில தான் வராத அப்படின்னு. நான் என்ன சொன்னேன் அப்படின்னு. நீங்க வரது வர நான் ஊதுற சண்டை ஊதுறேன், நீ கேட்டா கேளு, கேட்டா நீ போன்னு சொன்னீங்க சார். இந்த தலை நான் ஒரு இடத்துல ஊதுறேன், எனக்கு ஒரு நாள் கட்டலாம். சின்ன காமன் சென்ஸுங்க. 52 வயசு அப்போ 52 வயசு வரைக்கும் நான் குடிச்சிருப்பேனா, பழுத்திருப்பேனா, காஃபி டீலாம் சாப்பிட்டுருப்பேனா, மாட்டேனா, இதெல்லாம் சம்பாதிச்சிருப்பேனா? இல்ல. சொச்ச காலம் சித்தார்த்த பார்க்கல. சொச்ச காலம். அதே தினம் குடிப்பேன், தினம் பழுத்த இருப்பேன், தினம் காஃபி டீ பண்ண மாட்டேனா, சம்பாதிப்பேனா? இல்ல. பட் இவர் சொல் பேச்சு கேட்டோம்னா சம்பாதிக்கிறது தான் நஷ்டம் இருக்கா? என்ன பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். அடுத்தது காத்தால எந்திரத்துல என்னடா பேசணும்னு யோசிச்சு பார்த்தேன். காத்தால எந்திரத்துல நம்ம என்ன பேசணும் ஞாபகம் வருதுங்களா? ஹலோ, காத்தால எந்திரிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் என்ன பேசணும் ஞாபகம் வருதான்னு கேட்டேன். வெட்டி பேச்சு. ஏன்டா வெஸ்டீஜ் பேச்சா மாற்றக்கூடாதுன்னு நினைச்சேன். அந்த முடிவு is not just 17 lakhs every month. It is not just every 6 months foreigner. It is not just every year a new car. It's beyond that. நான் ஒருவேளை அந்த முடிவு எடுக்கல, இந்த கும்பலாம் பெருசா இருந்திருந்ததுன்னா 2017 செப்டம்பர்ல I would have retired. என்ன பண்ணணும்? வீட்டில் உட்காந்து கரெக்டா? வீட்டில் உட்காந்து என்ன பண்ணணும்? வீட்டில் இருக்கிறவங்க வெளியே போகும்போது குழந்தைகளை பார்த்து போங்கன்னு சொல்லுவாங்க. குழந்தைகளும் கூட்டு போனாங்க, வீட்டை பார்த்து போங்க. வீட்டிலே இருந்தாங்கன்னா அப்படியே கொஞ்சம் ரேஷன் கடைக்கு போயிட்டு வரீங்கன்னு கேட்பாங்க. இன்னைக்கு அந்த லைஃப் எனக்கு இல்லைங்க, தலைமுறைக்கே கிடையாது. ஜஸ்ட் 10 years. தலைமுறையா வேலை பார்த்திருக்கோம், பத்தல போகல. 10 வருஷம் பத்தல மத்த போகல. இந்த 10 இது தலைமுறையிலே கிடையாதுங்க. It doesn't stop here. The hotel roomல என் வாழ்க்கை எனக்கு அப்படின்னு நான் 10 வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தோம்னா there are more than 10,000 people earning from a meager 1,000 rupees to a maximum of 8.5 lakh rupees. 220-230 பேர் even 3 days back ஒருத்தர் கார் டெலிவரி எடுத்தாங்க. 230 பேர் they have purchased cars. 230 பேர்ல I can very well vouch. ஒரு 30-40 பேர் அவங்க வாழ்க்கையில சைக்கிள் கூட ஓட்டல. they have taken cars.
ஒரு 10 நண்பர்கள் they are driving their Benz, BMW, Audi in our great Tamil Nadu streets. Same உங்க முன்னாடி வந்திருக்கு. It's not just your life. இங்க வரதுக்கு ஏதாவது படிக்கணுங்களா? ஹலோ, அதெல்லாம் படிக்கணுமா? ஒரு பைசா ஒன்றும் படிக்க தேவையில்லை. ஏதாவது பைசா முதலீடு போடணுமா? இல்ல. அடுத்தது ஏதாவது பெரிய ஸ்கில் வேணுமா? இந்த சோப் போட்டு தூக்கினா வேற மாதிரி டான்ஸ் ஆட்ட போயிடணும் அப்படிலாம் இருக்கா? சேம். அடுத்தது உங்க முன்னாடி இந்த மைக் பிடிச்சு பேசிட்டு இருக்கேன். எஸ் ஆர் நோ? இந்த கூட்டத்துல நான் கூப்பிட்டு வந்தவங்க யாருன்னு நினைப்பாரு. இப்படி யாரும் இல்லாம நான் எதுக்கு வந்து பேசிட்டு இருக்கேன்? உங்க சித்தப்பாவா நானு? மாமாவா? பிரதர்? நம்ம சித்தப்பா, நம்ம பிரதர், நம்ம அக்கா, நம்ம தம்பி ஏதோ ஒரு பெரிய விஷயத்துல சக்சஸ் ஆயிட்டாங்க. வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா? ரகசியம் சொல்லி தருவாங்களா? இந்த மாதிரி ஹெல்ப் பைசா முதலீடு இல்லை, படிக்க தேவையில்லை, செய்யறதான் செய்ய போறோம், உதவி இருக்கு. இதை விட ஒரு சிறந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தாண்டி போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? செப்டம்பர் மாசம் என்ன தாண்டி போச்சு? லபக்கனை பிடிச்ச உங்க முன்னாடி அதை சொல்லியிருக்கேன். அதேதான் உங்க முன்னாடி போகுது. என்ன பண்ணணும்? நீங்க லபக்கனை பிடிக்கணும். கரெக்டானா? 17 லட்சம் மாசம் மாசம் வருது. நம்ம முடிதான் பாருங்க. இது நம்ம முடிதான் பாருங்க. கை தட்ட கூட வர மாட்டேங்குது. Every month, it is not just 1 month. Every month, consistent income. நம்ம முடிதான் நம்பாதீங்க. 17 லட்சமும் நம்ப வேண்டாம், 1 லட்சமும் நம்ப வேண்டாம். உங்களை யார் இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அதிர்ஷ்டசாலியா மாறணும்னா, உங்களை யார் கூப்பிட்டாங்களோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தாவி போய் பிடிக்கணும். புரியுதா? சட்டக்காரர் பிடிக்கணும். என்னடா சொல்றாங்க? வருஷத்துக்கு ஆர்கனைசேஷன்ல 5000 10,000 இன்கிரிமெண்ட் கிடையாது. 2 லட்சம் 3 லட்சம் ஏற மாதிரி காமிக்கிறான். 6 மாசத்துக்கு ஒரு ஃபாரின் ட்ரிப் காமிக்கிறான். மாசம் மாசம் ஒரு காரை காமிக்கிறான். கடைசியா பார்த்தா 1 கோடி வரை காமிக்கிறான். படிக்க தேவையில்லைங்கிறான், முதலீடு போட தேவையில்லைங்கிறான். இஸ் இட் ட்ரூ? நீங்க ஆராயுங்க, சொல்றதை கேட்காதீங்க. And once you find it, yes, ஆமா உண்மை அப்படிங்கிறது புரிய வந்ததுன்னா கையை இருக்குங்க, பல்ல கடிங்க, உங்களுக்குள்ள ஒரு டிஷ் எடுங்க, எனக்காச்சும் அதுக்காச்சும் பார்க்கணும் முடிவு எடுங்க. You will be an achiever here. And it will not stop there. It will not stop there. எப்படி நான் வந்து 10,000 பேர் நடந்ததோ உங்க மூலியமா எத்தனை நண்பர்கள் உறவுகள் வாழ்க்கை மாறுன்னு யோசிச்சு பாருங்க. அந்த நண்பர்கள் உறவுகள் மூலமா எவ்வளவு நண்பர்கள் வாழ்க்கை மாறுன்னு யோசிச்சு பாருங்க. மேபி 5 years 6 years down the line நம்ம இந்திய சமுதாயத்தை ஒரே ஒரு விஷயம் வச்சு பாருங்க, எப்பேற்பட்ட அப்லிஃப்ட்மெண்ட் வந்து அந்த மௌனம் புரட்சி பண்ணிருக்கோம். My dear friends, decide. Let's all join together. Let's all work together. Let's all grow together. நம்ம மாத்திரம் இல்ல, நம்ம குடும்பம் மாத்திரம் இல்ல, இந்த நாட்டையும் ஒரு மிகப்பெரிய வல்லரசா மாற்றுவோம். Thank you so much. All the best. God bless you.